எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்போ ஃப்ரீயாக இருக்கமோ அப்போ வந்து திங்கக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி மார்க்கெட் போடுவாங்களே அப்போ வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து மண்டே ஃப்ரீயாக இருக்கிறதுனால அன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துட்டோம். நைட் மார்க்கெட்டு எல்லாமே நம்ம வாங்குகிற பொருளெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக கவரில் போட்டு கட்டி கொடுத்துருவாங்க. இதை கொண்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணியிலையும் நல்லா கழுவிட்டு அப்புறம் காத்தோட்டமாக வந்து வச்சுருவோம். இதை காலையில் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ ஹஸ்பண்டும் பாப்பாவும் எல்லாருமே வந்து இதை வந்து கழுவிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அவங்க பழகிக்கிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து அவங்க எங்கே வச்சுருப்பாங்க, எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, எல்லாருமே கைப்பட்டிருக்கோம், சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து வீட்டுக்கு வந்தவுடனே இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் நமக்கும் நல்லது. வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம். இது வந்து நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆறிக்கிட்டு இருக்கோம். காலையில் இதை எடுத்துட்டு நல்லா தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம சமைக்கிறப்போ அப்போ ஒரு தடவையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ தீபாவளி நெருங்கிறதுனால தக்காளி கிலோ 100 ரூபா, வெங்காயம் 60 ரூபா, அப்புறம் காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா எக் பாவ் அப்படின்னா 1/4 கிலோவே பார்த்திங்கன்னா 60 ரூபா அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி மட்டும் அளவாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பவுடர் டப்பா 10 ரூபா, பஞ்சியோடையே வந்து இந்த டப்பா 10 ரூபா தான். உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி பவுடர் டப்பா எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி இதே மாதிரி இருக்குது, இருந்தாலும் பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் பாப்பாக்காக. பாப்பா அதை பிடிங்கி அவங்க பவுடர் அடிக்கிறேன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பழத்தை எல்லாமே இப்போ வந்து கழுவி வச்சாச்சு. பழம் பார்த்திங்கன்னா ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தோம். கிலோ 100 ரூபா. தினமும் வந்து பாப்பாவுக்கு ஒரு பழத்தை ஜூஸ் போட்டு கொடுப்போம். அதனால் வந்து பழம் எப்போவுமே இருக்கும். வாழைப்பழம் ஆல்ரெடி நம்ம கேண்டீனில் வாங்கிட்டோம், அதனால் வாழைப்பழம் வாங்கலை. இதுதான் இன்றைக்கி நாங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த பொருள்.